வணக்கம் காவேரியன்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி வந்து சடனாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நியர்லி அபவுட் 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. என்ன காரணம் ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, நேற்றையும் குறைஞ்சிச்சு, அதுக்கும் கிளியராக சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அதுவும் கண்டிப்பாக வந்து கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இதையெல்லாம் வந்து எந்த காரணத்தினால உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி, அது எஸ்பெஷலி வந்து இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் வந்து எந்தவித கன்க்ளூஷனும் அதுலேருந்து தெரியல. நமக்கு என்ன ஆக போகுது, எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போகுதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் பயங்கரமாக தாக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வெதர் வந்து அமெரிக்கா வந்து இதில் ஜம்பின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அண்டு அவங்க வெயிட் அண்ட் வாட்ச் நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து தீவிரமாக செயல்படுவாங்க ஷார்ட்லி அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம சம் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறத மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், மான்சூன் வந்து ஆக்டிவாக இருக்குது அண்டு நல்லா இருக்குன்னு தான் ப்ரெடிக்ஷன், ரைட். செகண்ட், இன்ஃப்ளேஷன் பாருங்கள், அது வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. 2.8 வரைக்கும் ரீச் இது. ஈவன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு கூட 0.9 தான், அதுவும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஆர்பிஐ பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு 2-3 மீட்டிங்லேயே பார்த்திங்கன்னா 1% வரைக்கும் குறைச்சிட்டாங்க. அண்ட் சிஆர்ஆரையும் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இட்ஸ் வெரி குட் மூவ் ஆக்சுவலாக. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி, ஆர்இசி, இரிடா இல்லாட்டா ஐஆர்எஃப்சி அப்படின்னு தான் சொல்லணும். வேறு யாருமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. பேங்க்ஸ்லாம் வந்து இந்த சைடே வர விரும்புகிறதே இல்லை. ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் பண்ணவங்க கூட இதிலேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 4 இன்ஸ்டிடியூஷனும் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. இன்ஃபேக்ட் நியர்லி 16 lakh crores வந்து ப்ராஜெக்ட் கன்சிடர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி. ஏன் அப்படின்னா யார் லெண்ட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட அதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் போட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாகும், ப்ரொவிஷன்ஸ் போட ஆரம்பித்தா 2 வித எஃபெக்ட் இருக்கும். ஒன்று வந்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும், இன்னொன்று வந்து கேபிட்டல் அடிக்வசி அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 100 ரூபா லெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட அட்லீஸ்ட் 10 rupees கேபிட்டல் இருக்கணும்ன்ட்டு ரூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து பேங்க்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட் ஆனோன்னா அந்த கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, 12 ரூபா இருந்தால் தான் நீங்கள் அந்த 100 ரூபா லெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், தென் அந்த 100 ரூபா வந்து முடங்கி போயிடும் லெண்ட் பண்ண முடியாமல். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன ஆகுது, அவங்களோட காஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். தென் அவங்களுக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன் கிடைக்காது. இதனாலேயே ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறையும் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் குறையும். இப்போ வந்து ஆர்பிஐ நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடிலாம் 5% ப்ரொவிஷன்ஸ் பண்ணோம் இஃப் தெர் இஸ் அ டிலேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு. இப்போ வந்து அதை குறைச்சிருக்காங்க. என்னென்னா 0.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா தான் போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மெயின்டைன் பண்ணாலே எப்போதும் ப்ரொவிஷன்ஸு அப்படின்ட்டு இருக்காங்க. அது வந்து ஆனால் அக்டோபர் 1ஆம் தேதி தான் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. இமீடியட்டாக வரல, பட் அக்டோபருங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லையேங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 1 year இதுதான் பர்மிட்டட். அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா தென் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசர்ட்டாக. ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ரயில்வே இல்லாட்டா பவர் பிளான் அதெல்லாம் கரெக்ட் டைமில் முடிக்கவே முடியாது இந்தியாவில். அப்போ வந்து நிறைய டிலே ஆகும். அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்பிஏ ட்ரீட் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், பேங்கிங் லெண்டிங்கில் நிறைய ப்ராப்ளம் வரும், குழப்படி வரும். அண்டு இப்போ வந்து அப் டு 3 years வரைக்கும் பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸும் அடிக்கடி ஆர்பிஐட்டேருந்து வர்றதுனாலையும் ஒரு கண்டியூசிவ் லெண்டிங் அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து லெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ குட் சைன். அதனால தான் அந்த பிஎஃப்சி, ஆர்இசி அதெல்லாம் வந்து சடனாக ஜம்ப் ஆகிடுது அது அவங்களோட ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இட்ஸ் அ குட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மேக்ரோ ஃபேக்டர்ஸு
இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட் நல்லா தானே பண்ணணும். பட் ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் தான் இதை முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே சமயத்தில் பாருங்களேன், இன்னொரு அனாமலி கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி வந்து காப்பி புக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது சப்போஸ் அமெரிக்கன் டாலர் வந்து வீக்கன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ருப்பி ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஆகணும் ஆக்சுவலாக. பட் ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஆப்போசிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அமெரிக்கன் டாலர் வந்து 98.6 ஈவன் 97 கூட போச்சுங்க. ஆனால் இன்றைய பாருங்கள், ரூபா வந்து அப்படியே டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 87 டச் ஆகிடுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் நியர்லி 84 இன்னும் 97 அது மாதிரி இருந்தது. தஃபோர் அந்த எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் நிலமையில் இருக்குது இன்றைக்கி. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா ஒரு 3 காரணம் என்னன்னு சொல்லலாம். ஒன்று வந்து குளோபல் ட்ரேடு, அதில் இருக்க அன்சர்டன்ட்டி, அது ஒன்று இம்மிடியட்டாக சொல்லலாம். அப்புறம் த கேபிட்டல் ஃப்ளோஸ், அதாவது நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியே போகலாம், இல்லாட்டி நம்ம கண்ட்ரி உள்ளே வரலாம். இந்த கேபிட்டல் ஃப்ளோஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் தேர்ட் வந்து ஆர்பிஐயோட பாலிசி. ஏன்னா கேபிட்டல் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய போச்சு அப்படின்னா நிறைய டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் தேவைப்படும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா தென் வந்து ஆர்பிஐ வந்து நிறைய டாலர்ஸ் மார்க்கெட்டில் விற்க வேண்டியது இருக்கும். இல்லாட்ட டாலர் நிறைய இருந்துச்சுன்னா தென் மார்க்கெட்லேருந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த 3 காரணத்தினால தான் சொல்லலாம், நம்ம அங்கே டாலர் வீக்கன் ஆச்சுன்னா இங்கே வந்து ருப்பி ஸ்ட்ரெங்தன் ஆக மாட்டேங்குது, ரேதர் வந்து இதுவும் வீக்கன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இது இப்போ பாருங்கள், ட்வின் ஈவில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து ஆயில் வந்து 76 கோட் ஆகிட்டுருக்கு, அண்ட் அதே சமயத்தில் ரூபாவும் வீக்கன் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து இது ட்வின் ஈவில் தான். நம்ம வந்து முன்னாடிலாம் 85%, 86% நம்ம தேவைக்கு வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் 88%, 89% அந்த மாதிரி போயிடுச்சு. அண்டு டெஸ்பைட்டு இந்த பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோல் வித் எத்தனால் அப்படி பண்ணியும் பாருங்கள் இது வந்து டிமாண்ட் ஃபார் ஆயில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். தோ மெனி ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 2 to 3 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சர்டன் செக்டார்ஸ் வந்து நல்லா பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்கிங் செக்டார், அது வந்து பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு எஃப்எம்சிஜி செக்டார், ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ஜிடிபி டேட்டா கூட வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது அப்படின்னா கன்சம்ஷன். தெர் இஸ் த ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பை 7.2%. ஸோ இது வந்து குட் சைன். ஏன்னா கன்சம்ஷன் லேக்காக இருந்துச்சு அப்படின்னா தென் வந்து அது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ஜிடிபியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆர் கம்பனண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலி த டிமாண்ட் மித்த எல்லா அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மறுவர் இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷனும் ஃபர்தர், அதாவது சர்ப்ளஸ் மணி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புளில் இருக்கிறனால அவங்க சூனர் ஆர் லேட்டர் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லைங்க, ஈவன் கவர்மெண்ட்டோட ரிபேட்டு அரௌண்டு 12 lakh rupees வரைக்கும் இருக்குது. அது கூட வந்து இனவே பை செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் வந்து பீப்புளுக்கு நிறைய மணி கையில் கொடுக்கும். அது வந்து ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணும் அவங்களோட பர்ச்சேஸுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் மெனி மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட்டு எந்த செக்டார்ஸ்லாம் நல்லா பண்ணும் அப்படின்னா இந்த கன்சம்ஷன் தீம் ஆர் ஈவன் த பேங்க் ஆல்சோ பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் சம் பேட் திங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கனால நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ எந்த குவார்ட்டர்லேருந்து இந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அதே சமயத்தில் நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லணும். என்ன அப்படின்னா அதாவது மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்டு ஸோ அப்போ எந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடையும் இதனால் அப்படின்னா 2 கம்பெனி எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது. ஒன்று வந்து பாரத் டைனமிக்ஸ், அனதர் வந்து பிஇஎல்.
there is பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இந்த 2 கம்பெனியும் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸு ஃபார் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா இல்லையா? டெஃபினட்டாக ஐ ஃபீல் இட். இந்த மிசைல்ஸ் எக்ஸ்போர்ட்டு உண்மைன்னு உர்ஜிதமாச்சு அப்படின்னா தென் வந்து இந்த 2 கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் அப்போர்டில் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ். வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக ஒரு கம்பெனியை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா டாடா பவர். சரி, டாடா பவர் வந்து இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்மா இல்லாட்டா இது வந்து ஒரு ட்ராப்பா அப்படின்னு தான் எனக்கு எப்பொழுதுமே தோணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு ஜெம். இதோட இதோட ஸ்பார்க் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். நம்ம நியர்லி 494 510 அந்த மாதிரி கோட்டாயிட்டு இருந்த ஷேர் வந்து கரெக்டாகி 346 அது மாதிரி போச்சு. இப்போ வந்து 384 அந்த மாதிரி கோட்டாயிட்ருக்கு. ஆனால் இந்த டாடா பவர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் த மோஸ்ட் இன்டகிரேட்டட் பவர் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்காங்க. நாட் ஒன்லி ஜென்ரேஷன் பட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இருக்காங்க, தென் டிரான்ஸ்மிஷன்லேயும் இருக்காங்க. இதை மட்டும் இல்லை, தெர்மல் கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, ஈவன் வந்து சோலார், ஹைட்ரோ, ஈவன் வேஸ்ட் ஹீட் ரிகவரி, அப்புறம் நவடேஸ் வந்து இந்த பம்ப் டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர வந்து பூட்டானில் பார்த்திங்கன்னா நீலி ஒரு 5000 மெகாவாட் ஹைட்ரோ பவர் வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் 600 மெகாவாட்டுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதனால் இவங்க இல்லாத ஃபீல்டே இல்லை. அப்புறமேலே தூத்துக்குடியில் கூட நீலி ஒரு 4.2 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் கூட இந்த ரீசெண்ட் டைமில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸுக்கு டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு வந்து இவங்க இபிசி கான்ட்ராக்ட் இருக்குது, ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸுங்க இருக்குது. அதை தவிர வந்து லேண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் இந்த சோலாரில் இருக்கிறனால வெளியில் யாருக்கும் இவங்க வந்து இப்போதைக்கு விற்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கிற பவர் கம்பெனி வந்து இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், அதில் கூட இவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, மும்பை, தென் ஒரிசா, இந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வர வச்சுருக்காங்க. அப்புறம் யூபியில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாகவும் சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் அது வந்து இவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா. அது வந்துருச்சுன்னா ஃபர்தர் வந்து இந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து தெர்மல் கெப்பாசிட்டி எஸ்பெஷலி இந்த முந்த்ரா ப்ராஜெக்ட்ஸை தான் இவங்க ஹெவியாக டிபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த டிபெண்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ முந்த்ராவில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜெம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்களுடைய த்ரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தெர்மல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து எந்த ஏரியா நோக்கி போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது ரினியூவபிள் அசெட்ஸை நோக்கி தான் போகிறாங்க. இனிமேல் ஃப்யூச்சர் வந்து ரினியூவபிளாக இருக்கிறனாலையும் கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் இந்த ரூஃப் டாப் சோலாருக்காக கொடுக்குற சப்போர்ட்டு அண்டு அதர் வந்து 500 கிகாவாட்ஸ் வந்து ரினியூவபிள் அசெட்ஸ் வரணும் பிஃபோர் 2030 அப்படின்னு சொல்கிற அந்த டைரக்ஷன் அண்ட் த்ரஸ்ட்டும், அப்புறமேலே இந்தியாவிலே எல்லா கம்பனண்ட்ஸும் ஃபார் சோலாருக்கு மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற அந்த பிஎல்ஐ ஸ்கீமு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறனாலையும் அதே சமயத்தில் இந்த கம்பெனி வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்கனாலையும் இந்த கம்பெனி ஒரு 3 to 5 years பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு தோ இந்த கம்பெனியில் வந்து டெட்டு வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஈவன் நவ் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 42,000 crores ஆஃப் டெட் இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் இதே டைமில் இருந்ததோட ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ இருந்தால் கூட இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கிறனால ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த டிட் ஈக்விட்டி கூட இந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சிரும் இன் அ ஃபியூ இயர்ஸ் டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்னுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா டாடா பவர் வந்து ரியலி அ குட் கம்பெனி டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான்.
அண்ட் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.